நம்ம ஊர் ஸ்டைலில் ஃபலாஃபல் பண்ணியாச்சு. இப்போது ட்ரெடிஷ்னலாக ஹம்மஸ் பண்ணிடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா ஒயிட் எள்ளு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் ஆஃப் எள்ளுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கோல்டன் கலரில் வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கப் குக் பண்ண சன்னா தால் எடுத்துக்கோங்க. சன்னாவோட சேர்த்து கொஞ்சமாக உப்பு, ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் லைம் ஜூஸ், அதுக்கப்புறம் நம்ம சன்னா பாயில் பண்ண தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கார்லிக்கோடு சேர்த்து ஜீரக பொடி ஆட் பண்ணிவிட்டு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு அழகாக இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ஃபலாஃபல் ரெடி பண்ணிடலாம். ஃபலாஃபலோட இந்த ஹம்மஸ் பெஸ்ட் காம்பினேஷனுங்க. இதை நீங்கள் நார்மல் சாஸாவோ டிப்பாவோ கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.